ஸோ ரீசெண்டாக எனக்கு ஒரு ஹாப்பி மூமெண்ட் ஒன்று நடந்தது. கின்னஸ் ரெக்கார்ட் படிச்ச சாதனை. என் ஃப்ரெண்டோட சாதனை தான் போயிட்டுருக்கோம். ஆனால் அவன் இன்னும் சாகவே இல்லை. சோஷியல் மீடியா ஒரு செலிபிரிட்டி, ஃபேமஸ் செலிபிரிட்டி இறந்து போய் நியூஸ் வந்தது. நான் பதிவு போய் தான் பார்த்தேன். ஐயோ சொல்லிட்டு அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள். ரொம்ப நெகட்டிவாக போயிட்டு இருக்கு. ஒரு பாசிட்டிவ் நோட்ல முடிச்சிட்டேன். நிறைய ட்ரிப்புங்கெல்லாம் பிளான் பண்ணுவோம். ட்ரிப்பு போக மாட்டோம், பிளான் தான் பண்ணுவோம். ஸோ ஒரு வாட்டி நானும் ஃப்ரெண்ட்ஸும் காலேஜில் உட்காந்து ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுறோம். சும்மா வாயில் வட சொல்கிற பிளானிங்லாம் இல்லை, இது பக்கா தாறு மாதிரி பிளானிங். எந்த அளவுக்குன்னா ரூட் வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ரூட்டில் தான் இந்த இடத்துக்கு போகணுன்ட்டு. இவ்வளோ பக்காவாக பிளான் பண்ணுறோமே, நாங்கள் எங்கே தான் போகிறோம்? ஏதாச்சும் ஃபங்க்ஷனா இல்லை ஏதாச்சும் ஃபன் ட்ரிப்பா? என் ஃப்ரெண்டோட சாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். அவன் இன்னும் சாகவே இல்லை. விவேக் சார் சொல்கிற மாதிரி தான், ஃபியூச்சர் பற்றி என்ன வச்சுருக்கேன், நாங்கள் தான் ஒரு நாள் செத்துருவோம். அவ்வளோ ஃபியூச்சர் இல்லைப்பா. பொதுவாக அந்த அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்க் பண்ணணுவாங்க. நாங்கள் அவுட் ஆஃப் தி வேர்ல்டில் லிட்டரலாக யோசிச்சிருக்கோம். இந்த ட்ரிப்பு போகிறதுனா இந்த ஐடியா எப்படி வருதுன்னா, சோஷியல் மீடியா. மற்ற எல்லாருக்கும் சோஷியல் மீடியாவில் ஒரு அடிக்ஷன் இருக்குது. எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான அடிக்ஷன் இருக்குது சோஷியல் மீடியாவில். பொதுவாக நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு ரேண்டம் செலிபிரிட்டி ஃபோட்டோ வந்தால் உங்கள் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஹேய் செலிபிரிட்டி புது படம் அப்டேட்டா, ஏதாச்சும் காசிப்பா? நான் இப்படி தான் பார்ப்பேன். ஹேய் செலிபிரிட்டி செத்துட்டாரா? ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய செலிபிரிட்டிலாம் இறந்து போகிறாங்க, பழைய லெஜெண்ட்ஸ்லாம். அவங்களெல்லாம் பார்த்து மைண்ட் இப்படி அடிக்ட் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி என் ஃபீல்டில் கவுண்டுக்கு என் ஃபோட்டோ வருது. நான் பதிவு போய் தான் பார்த்தேன். ஐயோ சொல்லிட்டாரா? அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள். எவ்வளோ பர்த்டே விஷ் பண்ணியிருக்கோம். இன்னொரு சம்பவம் இருக்கு. இதே மாதிரி பழைய செலிபிரிட்டி ஃபோட்டோ வந்திருக்கு. ஐயோ சொல்லிட்டாரா? இப்படிதான் பார்க்குறேன். அவர் எப்பயோ செத்துட்டாரு, நீனே வந்து போஸ்டர். இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டி டெத்ஸ்லாம் பார்த்து ஒரு கட்டத்தில் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இப்போ யார் தான் உயிரோட இருக்கா, யார் தான் உயிரோட இல்லைன்ட்டு. எங்கள் அப்பாட்ட ரேண்டமாக ஒரு நாள் கேட்டேன், அப்பா இந்த மாதிரி ஒரு ரேண்டமாக வயசான செலிபிரிட்டி இருக்காங்களே, அவங்க இன்னும் இருக்காங்களான்ட்டு. எங்கள் அப்பா சொல்கிறாரு, உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு. 2 நாள் கழிச்சு அந்த செலிபிரிட்டி இறந்து பண்ண விஷயம் எங்கள் அப்பாவே என்கிட்ட சொல்கிறாரு, அவங்க நல்லா தானே இருந்தாங்க, நீ தான் அந்த கேள்வி கேட்டு கொண்டுட்டேன். நான் பண்ணிட்டேனா? நான் கில்லர் தான், ஜோக்ஸால எல்லாரும் கில் பண்ணுறாரு. இந்த மாதிரி கொலைகாரலாம் கிடையாது. ஏதோ உயிரோட தான் இருக்காங்களா, முதல்ல இவங்களை போன் நோட்டி வீட்டை தேடி போய் கொலை பண்ற மாதிரி பேசுறீங்க. ஸோ இந்த எப்பவுமே இந்த செலிபிரிட்டிலாம் இறந்து நியூஸ் கேட்டால் பொதுவாக எல்லாரும் என்ன பண்ணுவோம், கூகுள் போவோம், அவங்க பேர் சர்ச் பண்ணுவோம், நல்ல ஃபோட்டோவாக எடுத்து ஆர்ஐபி ஸ்டேட்டஸ் இருக்கும். ஒரு வாட்டி ஒரு செலிபிரிட்டியாக இருக்கும்போது நானும் இதே மாதிரி கூகுளுக்கு போனேன், உங்க பேர் சர்ச் பண்ணேன், விக்கிபீடியா போயிட்டேன். ஏன்னா ஃபேமஸான பர்சனாலிட்டி யார் இறந்தாலும் இங்க இறந்த அடுத்த செகண்டே அங்க விக்கிபீடியாவில் அப்டேட் ஆயிடுது. ஹி இஸ் ஏ குட் பர்சனா, ஹி வாஸ் அ குட் பர்சன் அப்படின்ட்டு. ஸோ காலைல 6 மணி 7 மணி அந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டி, ஃபேமஸ் செலிபிரிட்டி இறந்து போய் நியூஸ் வந்தது. நான் நேராக விக்கிபீடியா போய் பார்த்தேன். இஸ்ஸாவே இருக்கு, வாசம் மாறவே இல்லை. இறந்த நியூஸ் கன்ஃபார்ம் நியூஸ். ஒரு எல்லாருக்கும் நடக்கிற கேனிங் இவெண்ட் நான் மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். அதாவது இந்த 2020 லாக்டவுன்ல 10th எக்ஸாம் ஒரு எக்ஸாம் கூட எழுதாம பாஸ் ஆன மாதிரி கின்னஸ் ரெக்கார்ட் படிச்ச சாதனை. ஓகே, ஸோ ரொம்ப நெகட்டிவாக போயிட்டு இருக்கு. ஒரு பாசிட்டிவ் நோட்ல முடிச்சிடுறேன். ஸோ ரீசெண்டாக எனக்கு ஒரு ஹாப்பி மூமெண்ட் ஒன்று நடந்தது. இட் வாஸ் கைண்ட் ஆஃப் ரொமான்டிக் திங். ஒரு ரொமான்டிக் ஈவினிங், ஒரு ஜூஸ் கடை, ஒரு கிளாஸ் ஜூஸ், 2 ஸ்ட்ரா, வெரி ரொமான்டிக். எல்லாம் நான் நினச்ச மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஒன்று தவிர அந்த 2 ஸ்டாவை நான் தான் வருந்தேன். ஓகே, தேங்க்யூ.